வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைலில் 3D அப்ளிகேஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மொபைல் பேஸ்டு 3D அப்ளிகேஷன், அதாவது மாடலிங், பேசிக்கான மாடலிங் அண்ட் டெக்ஸ்சரிங் பண்ணுறதுக்கான மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன் வேணுமா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் லேப்டாப் இல்லை, அவங்க வந்து லேப்டாப் வாங்கலாம்னு யோசிச்சுட்ருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி 3Dனா என்ன, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோட ஆவல் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ மொபைல் பேஸ்டு ஒரு 3D அப்ளிகேஷன், ஒரு பேசிக்கான மாடலிங் அண்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன், அது டீசெண்டானதும் கூட. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஸ்மா 3Dங்கிற இந்த அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மாடலிங் அண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிட்டி பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன், யூனிட்டி பேஸ் பண்ணி ஒரு க்ரியேட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போவோம். இப்போ வந்து கிளிக் ஆன் ப்ளஸ் பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அனிமேஷனோ மாடலிங்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸு அப்படிங்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் இதை வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து எதுக்குன்னா, இதில் தான் நம்ம அனிமேஷன் இதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங்னு இருக்கும். ஸோ இதில் வந்து 2 வீடியோ இருக்கும், அது வேணுன்னா பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நான் அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணினான்னு எனக்கு இதுதான் இன்டர்ஃபேஸ். இதில் இந்த கார்னர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கோடுமாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமு, சேவு 2 இருக்கும். ஹோம்னா நார்மலாக மெயின் இதுக்கு வந்துடும். சேவுங்கும் போது இந்த சீனை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ராஜெக்டாக. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டர்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் இதில் பண்ணுற அனிமேஷனை ஃபைனலாக ஒரு வீடியோ ரெண்டர் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ரெண்டர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா 3D எக்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து ஏதாவது மாடல் கொண்டு போகிறீங்க, அதாவது OPJ ஃபார்மேட்டில் இது சப்போர்ட் ஆகுது. வெளிலேருந்து ஃபார்மேட் கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்போது, வெளில மாடல் கொண்டு போகிறீங்கும்போது 3D இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன், மாடலிங் 2 இருக்குது. ஸோ இது 2 டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே தனித்தனி. மாடலிங் பண்ணுறதுக்கான இதை வச்சு நீங்கள் இங்கே மாடலிங் பண்ணிக்கலாம். அனிமேஷன் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அனிமேஷன், இதில் கீ ஃப்ரேம்னா கீழே வந்துடுது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ மாடலிங் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ மாடலிங் கிளிக் பண்ணால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடலிங்கில் நீங்கள் வந்து மாயில் என்ன பண்ணுறீங்களோ அதில் ஓரளவு பண்ணிக்கலாம். அது பேசிக்கான டூல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா க்யூபு, ஸ்பியரு, சிலிண்ட்ரு, பிளேனு, பிரமிடு, டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமராவுமே நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு நீங்கள் வந்து கேமராவை செட் பண்ணிக்கலாம், ஜூம் இன்னா ஜூம் அவுட்டு அது மாதிரி. ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து கேமரா இருக்கட்டும். நான் கேமரா இப்போதைக்கு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் அந்த இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3D க்யூப் எடுக்கிறேன். க்யூப் கிளிக் பண்ண க்யூப் வந்துடும். இப்போ இந்த க்யூப்பை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலிங் டேப்பில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த க்யூபையும் செலக்ட் பண்ணுறதுக்கான இது அடுத்ததாக உள்ளது வந்து ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நான் இங்கே எங்கே சொல்லிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஏன்னா இதில் வந்து டச் இது நான் என் ஃபோனில் எனபிள் பண்ணல. ஓகே, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் செலக்ட் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ இது தான். அதுக்கு அடுத்த உள்ளது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது. ஸோ நம்ம ஒன்று என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஃபேஸு, அதுக்கு பக்கத்தில் உள்ளது செலக்ட் பண்ணுறேன். அது வந்து எட்ஜு செலக்ட் பண்ணுறது. நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இது அண்டு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு ஏரோ போட்டிருக்காங்க. ரைட் சைடு அப் சைட் கார்னரில் ஒரு ஏரோ போட்டிருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி போயிடும். அதே மாதிரி வியூ போர்ட் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட ஒரு விரலை வச்சு அப்படியே ஸ்க்ரீனை ட்ராக் பண்ணாவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து பிஞ்ச் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம்ல 2 விரலை வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்.
நீங்கள் 2 விரல வச்சு அப்படியே மூவ் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில் பண்ணுற மாதிரியே. அதே மாதிரி தான் இப்போ அண்டு கொடுக்குறோன்னா கூட அண்டு கொடுத்துக்கலாம். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறது, கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வெர்டெக்ஸ் மாடலையும் வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் அண்டு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரூட் வரும். ஸோ ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக்காக இருக்கும் பாருங்க, உங்களுக்கு மேலேயே நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். லெஃப்ட் ஹேண்ட் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டும். நான் இழுக்கும்போது எனக்கு தனியாக எக்ஸ்ட்ரூட் ஆகி வருது. இப்போது நம்ம இந்த எட்ஜில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து எந்த ஆப்ஷனுமே வந்து எனேபிள் ஆகலை. ஓகே, டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன இதுன்னு தெரில. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் நிறைய மாடல் பண்ணிக்கலாம், மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாடலை வந்து நீங்கள் வந்து இதை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்களோட இதை வச்சு இப்போ நீங்கள் இதை வந்து இதை ஸ்கேலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி மேலே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் உள்ளது வந்து ஸ்கேலு, இது ரொட்டேட்டு, அதுக்கப்புறம் இது மூவ் டூலு. ஸோ நீங்கள் மூவ் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ரொட்டேட் டூல் வந்து அதுவுமே இருக்குது. இப்போ வந்து இது ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் டூலுமே பார்த்திங்கன்னா XYZ ஆக்சிஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். எந்த ஆக்சிஸை வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ மாடல் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்து ஃபுல் எலமெண்ட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டேன். எலமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான மெட்டீரியல் கொடுக்கணும். மெட்டீரியல்னால் அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கலரில் எது இருக்குதுன்னு வைக்கலாம். இதுக்கான ரிஃப்ளெக்ஷனுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்குன்னா கூட நீங்கள் டெக்ஸ்சர் கொண்டு வந்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், அனிமேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் நான் பண்ணலான்னு இருக்கேன் 3Dயில். ஸோ 3D டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடுது. டெலிட் கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த ஷேப்பில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணாக்கில் எனக்கு வந்து 3D டெக்ஸ்ட் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டில் நான் போய் எடிட் பண்ண போகிறேன். எனக்கான தேவையான டெக்ஸ்ட்டை நான் மாற்றிக்கிறேன். வெண்பா இந்தியா டெக். ஓகே, ஸோ நம்ம மாற்றிட்டோம். நீங்கள் ஃபாண்ட் வேணுன்னா இங்கே ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இதோட ஃபாண்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ கொடுத்துக்குங்க. அதே மாதிரி என் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் இதுக்கு வேணால் மெட்டீரியல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து மெட்டீரியல் ஓகே ப்ளூ கலர். இப்போ ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு வந்து நல்லா ஒரு மெட்டாலிக் ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ நாம் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் என்னென்னா இங்கே இப்போ அனிமேஷன் டேப் வந்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்துடும். கீழே இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அனிமேஷன் ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம 0 வேணும். இப்போ நீங்கள் 10ல் வேணும்னா நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஃப்ரேம் மாறிக்குது. ஸோ நீங்கள் 0ல் வச்சுட்டு இந்த கிளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பாட்டமில். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து விழுந்துருது. இது வந்து கொஞ்சம் பட்டன் வந்து அவங்க இன்ட்ராக்ஷன் வந்து சரியாக வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 தடவை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல். ஓகே, இப்போ எனக்கு இந்த கீ ஃப்ரேம் வேணாம் அப்படிங்கும்போது அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதையுமே டெலிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கீ ஃப்ரேமை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து பின்னாடி கொண்டு வச்சிடுறேன். எனக்கு இங்கேருந்து என்னோடய டெக்ஸ்ட் இங்கே வந்து நிற்கணும். இதுதான் என்னோடய கான்செப்ட்டு, அனிமேஷன் கான்செப்ட்டு. இப்போ நான் 0ல் நான் அங்கே வச்சுட்டு நான் கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து எனக்கு ஒரு 50 கிட்ட ஓகே 50ல் 50th ஃப்ரேமில் எனக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கணும். ஓகே இப்போ இங்கே வச்சுன்னா கீ ஃப்ரேம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் வந்து டச்சு சொன்ன மாதிரி பட்டன் ஏதோ இது பக்மாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது சக்ஸஸ் ஆகுது. ஸோ நான் இதை வந்து அப்படியே நான் வந்து வீடியோவாக ரெண்டர் எடுக்க போகிறேன். ஸோ நான் ரைட் சைடு டாப் கார்னர் போய்ட்டு ரெண்டர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரேம் ரேட் 30 ஃப்ரேம் ரேட்டில் வந்துடுது. 0 to 60 நான் வந்து 50 ஃப்ரேம் வச்சுருந்தேன். 10 ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 0 to 60 கொடுத்துட்டு ரெண்டர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணும்போது Prisma 3D அப்படிங்கிற இதோட வாட்டர் மார்க் வந்து நீங்கள் நார்மலாக ரெண்டர் பண்ணும்போது வரும். உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வேணாம் அப்படிங்கும்போது ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நான் ரெண்டர் கொடுக்குறேன். நார்மலாக ரெண்டர் கொடுக்கும்போது எனக்கு இந்த அப்ளிகேஷன் ரெண்டர் ஆகி வந்துடுது. ஸோ நான் இதை வந்து ப்ளே பண்ணியும் பார்த்துங்க. சேவ் டு கேலரி கொடுத்தாக்கல எனக்கு வந்து என்னோடய மொபைலில் அது சேவ் ஆயிடுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா Prisma 3D ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இதை வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து நார்மலாக கேம் விளையாடுறது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மேலும் 3Dயை பற்றி இதில் உங்களுக்கு இப்போ நான் பண்ணதிலே உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து 3Dக்கான பேசிக் மாயா டுட்டோரியல் ஒன்று போட்டிருக்கோம். அது நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை போய் 10 வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வந்து இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலேட் ஆகும் நான் சொன்னதெல்லாம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்க 10 வீடியோஸ் பேசிக்கான வீடியோஸ் மாயாவோட. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னால் என்னென்னு தெரியும், அனிமேஷன்னா என்னென்னு தெரியும், கீ ஃப்ரேம்னா என்னென்னு தெரியும், இந்த பிஞ்ச் அண்ட் ஜூம் இது இன்டர்ஃபேஸ் எப்படி செயல்படுது, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் என்ன. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அதில் வந்து பேசிக் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களும் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட இலக்கு நம்ம வந்து 150க்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள நம்மளோட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் எட்டினா தான் என்னோடய வேலையை வந்து நான் வந்து தொடரலாமா அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருக்குது. அதாவது அந்த டுட்டோரியல் போடுறத கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன். அது அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை எட்டுவோமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.